இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. பிரகிருதே கிரியமாணானி குணைः கர்மாணி சர்வசः அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. கண்ணன் கீதையில் நாம் எப்படி செயல்படுகிறோங்கிறதை அழகாக விளக்குகிறார். நம்முடைய உடல் முக்குணங்களால் ஆனதுன்னு பார்த்தோம். குணங்களால் தூண்டப்பட்டுதான் நாம் செயல் புரிகிறோம். சத்துவகுணத்தாலோ ரஜோகுணத்தாலோ தமோ குணத்தாலோ அதற்கு தக்கா போலே நாம் தூண்டப்படுகிறோம். ஆத்மாவுக்கோ முக்குணங்களின் சேர்க்கை இயற்கையில் கிடையாது. ஆனால் சரீரத்துக்குள் அவன் வசப்பட்டிருக்கிறபடியால், சரீரம் முழுவதும் முக்குணங்கள் நிரம்பி இருக்கிறபடியாலும் ஆத்மா முக்குணங்களாலே பாதிக்கப்படுகிறார். இது செயற்கை. இதை தாராளமாக தவிர்த்து விடலாம். எது இயற்கையோ அதை மாற்ற இயலாது. எது செயற்கையாக ஏற்படுத்தப்படுகிறதோ அதை மாற்ற முடியும். தண்ணீரை உலையில் வைத்து வெந்நீர் ஆக்கலாம். ஆனால் வெந்நீர் சற்று நேரம் பொறுத்து தன்னடையே தண்ணீர் ஆகிவிடும். தண்ணீரை நெருப்பாலே மாற்றி கொதிக்க வைக்கிறோம். அப்போ கொதிநிலைங்கிறது தண்ணீருக்கு செயற்கை, இயற்கை அல்ல. செயற்கையாக இருக்கும் வெந்நீர் கொஞ்ச நேரம் போகுமானால் மறுபடியும் தண்ணீராகிவிடும். ஆனால் தண்ணீராக இருக்கும்போது வேற எந்த காரணமோ வேற பாதிப்போ இல்லை என்றால் தண்ணீர் தன்மை மாறவே மாறாது. மாறலாம். அதிக குளிர் இருக்கும் பிரதேசத்துக்கு போனால் மறுபடியும் அது பனிக்கட்டியாக உறையலாம். அங்கும் குளிர் மாறி சம தட்பவெப்பம் வந்துட்டால் மறுபடியும் பனிக்கட்டி உருகி தண்ணீராகிவிடும். ஆக இயற்கைக்கு மாற்றமில்லை, செயற்கை முடிவுக்கு வந்துவிடும். இது நமக்கு தெளிவாக புரியுறது. அதே போல ஆத்மாவுக்கு இயற்கையில் முக்குணங்களின் பாதிப்பு இல்லை, இயற்கையில் சரீர சம்பந்தமும் இல்லை. ஆனால் கர்மம் காரணமாக ஒரு பிறவியை உடலை எடுத்து கொண்டிருக்கிறார். உடலோட தொடர்பு கொண்டபடியால் முக்குணங்களாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ முக்குண பாதிப்பை நீக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? உடலிலிருந்து நீங்க வேண்டும். உடலை ஒரே அடியாக நீக்கிறதுக்கு யாது செய்ய வேண்டும்? கர்மங்களை தொலைக்க வேண்டும். கர்மங்கள் தொலையுமானால் உடற்பிறவி தொலையும். உடல் சம்பந்தம் இல்லாவிட்டால் முக்குண பாதிப்பு இருக்காது. முக்குணங்கள் பாதிக்காவிட்டால் ஆத்மா தீய நடவடிக்கையில் ஈடுபடவே மாட்டார். இந்த சுழற்சியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கீழே நாம் பார்த்த 25வது அத்தியாயத்தில் கண்ணன் உத்தவருக்கு வெகு விளக்கமாக உபதேசித்தார். இந்த உண்மைகளை எவனொருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பக்தி செய்து முக்தி அடைகிறான், கண்ணனுடைய திருவடிகளையே அடைகிறான். அப்படி இல்லாதவன் உடல் இன்பத்துக்கு ஆசைப்பட்டு மேலும் மேலும் குற்றங்களை புரிந்து காமத்துக்கும் கோபத்துக்கும் ஆட்பட்டு துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறான். இதற்காக புரூரவஸ் என்னும் மன்னனுடைய வரலாற்றை அடுத்த அத்தியாயத்தில் கண்ணன் கூறுகிறார். 26வது அத்தியாயம் இதற்கு ஐலகீதம்னு சொல்லுவதுண்டு. புரூரவா என்னும் அரசன், அவன் ஊர்வசியினிடத்திலே காமம் கொண்டான். ஊர்வசியோடு வெறுநாள் காமக்களியாட்டத்தில் ஈடுபட்டான். ஓர் நாள் படுக்கையில் இருந்தபோது அவள் நிர்பந்தமாக அவனை விட்டு பிரிந்து போனாள். பிற்பாடு எங்கெங்கோ அரசன் அவளை தேடி அலைந்தான். ஒரு கந்தர்வனுடைய உதவியாலே எங்கோ தேவலோகத்தில் இருந்த ஊர்வசியை கண்டான். அவளோடைய மறுபடியும் காதலில் துய்த்தான். அப்போது அவனுக்கு ஞானோதயம் பிறந்தது. ஓ, நாம் மிகவும் காமத்துக்கு வசப்பட்டு விட்டோம். இதிலிருந்து நாம் எதையும் சாதிக்கப் போவதில்லை. இது ஒரு முடிவுக்கு வரப்போவதும் இல்லை. அனுபவித்தோம், திருப்தி ஏற்பட்டது, முடித்தோம் என்று இந்த காம உணர்வுக்கு கிடையாது. மேலும் மேலும் இது நம்மை தூண்டப் போகிறது என்கிற உண்மை அறிந்து கொண்டு அவன் பண்ணிய உபதேசம், அவனுடைய பிரலாபம், அவனுடைய புலம்பல் தான் இந்த அத்தியாயத்தில் உள்ளது.
கண்ணன் கூறுகிறார், மல் லக்ஷணமிமம் காயம் லப்த்வா மத்தர்ம ஆஸ்திதா ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம் சமுபைதி மாம். முக்குணத்தின் உண்மைகளையும் ஆத்மா தலைப்பட்டிருக்கிறான்கிற உண்மையும் யார் ஒருத்தர் தெரிந்து கொள்ளுகிறானோ உத்தவா, அவன் என்னையே விரும்புகிறான், உடலை விரும்புவதில்லை. காயம் லப்த்வா மத்தர்ம ஆஸ்திதா, மத்தர்மம் என்னை குறித்த தர்மமாகிற பக்தியை செய்கிறான். ஆனந்தம் பரமாத்மானம் ஆத்மஸ்தம், அவனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய என்னை பார்க்கிறான், அனுபவிக்கிறான், தொண்டு புரிகிறான், ஆனந்தப்படுகிறான், இறுதியில் என்னை வந்து அடைகிறான். குணமையா ஜீவயோன்யா விமுக்தோ ஞான நிஷ்டயா குணேஷு மாயா மாத்திரேஷு திருஷ்யமானேஷ்வஸ்துதா. இந்த உண்மைகளை தெரிஞ்சுட்டவன் மயக்கத்துக்கு ஆட்படுவதில்லை, முக்குணத்துக்கும் ஆட்படுவதில்லை. சங்கம்ன குறியாது அசதாம் சிஷ்ணோதர திருபாம் குவச்சித் தஸ்ய அனுகஸ்தமஸ்யந்தே பதத்யந்தானுகாந்தவத். இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல் அசத்துக்கு நடுவிலேயே ஒருத்தன் வாழ்ந்தால், அசத்துக்கள் உடல் இன்பத்துக்காக வாழ்பவர்கள். உடலை திருப்தி பண்ணிவிட்டா அவளுக்கு திருப்தி. ஆத்மாவனுடைய திருப்தியை பற்றியோ ஆத்ம இன்பத்தை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ யோசிக்க மாட்டார்களாம். சரீரத்தை பற்றியே யோசித்து வயரும் சரி நாக்கும் சரி திருப்தி ஏற்பட்டால் போதும். காம சுகம் கிடைச்சுட்டாலோ, போஜனம் உணவு சுகம் கிடைச்சிட்டாலோ, தூக்க சுகம் கிடைச்சுட்டாலோ அதுவே வாழ்க்கை. என் இருப்பவர்களோட கூடாதே, சங்கம்ன குறியாது அவர்களோட சேராதே. அசதாம் சிஷ்ணோதர திருப்பாம் குவச்சித், இவர்களெல்லாம் காம சுகம் கிடைச்சுட்டா அனைத்தும் கிடைத்ததாக நினைப்பார்கள். தஸ்ய அனுகஸ்தமஸ்யந்தே பதத்யந்தானுகாந்தவத், இருட்டு பாடறையில் விழுந்தா போலே இவர்கள் பின்னாடி நாம போவோம். கண்ணிழந்தவர்களை நாம் கைப்பிடித்து அழகுற அழைத்து போகலாம். ஆனால் கண்ணிழந்தவன் மற்றொருத்தனை அழைத்து போனால், கண் தெரிபவனை அழைத்து போனால் அவனுக்கும் வழி தெரியாது, இவனையும் தவறான வழியில் நடத்தி செல்லுவான். ஆகையால் சத்துக்களின் பின்னே நாம் போக வேண்டுமே தவிர அசத்துக்களோட ஒரு நாளும் கூடக்கூடாது. குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக்களத்தில் திருவவதாரம் செய்தவர். ஆழ்வார்களிலே 6வதாக பிறந்தவர், அரசர் குலத்திலே பிறந்தவர். கேரளத்தில் திருவஞ்சிக்களத்தில் அவதரித்தார். மாசி புனர்பூஷங் காண்மின்னு மண்ணுலகீர் தேசி இத்திவசத்து கேதன்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். நல்லவர்களெல்லாம் கொண்டாடுறாளாம். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே ராமனே பிறந்தானோ என்று கொண்டாடுற அளவுக்கு ஆழ்வாருடைய அவதாரம். அவர் பெருமாள் திருமொழின்னு 105 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதில் 3வது 10 பாடல்களில் இப்படி கூறுகிறார், மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னொடும் கூடுவதில்லை யான். மெய்யில்லாத இந்த வாழ்க்கை, மாறிக்கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கையை மெய் உண்மை இதுதான் நிலையானது என்று யார் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட கூட்டத்தோட எனக்கு சம்பந்தமே வேண்டாம். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னொடும் கூடுவதில்லையான். ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன். பின்ன நீர் ஆரோட கூட போகிறீர்னா, யாரெல்லாம் ஐயன் அரங்கனுக்கு ஆட்பட்டார்களோ அவர்களோடு கூடுவேன், அரங்கனோடு கூடுவேன், அவன் அடியார்களோடு கூடுவேன். ஐயனே அரங்கா என் அழைக்கின்றேன், மெய்யனாயொழிந்தேன் எம் பிரானுக்கே. எம் பிரான் திருவரங்கனுக்குத்தான் ஆட்படுவேன். அவனை தவிர காம சுகத்துக்கு ஆட்பட போறதில்லை. எனக்கும் காமம் பிடிக்கும், ஆனால் ரங்கநாத காமம் பிடிக்கும், ராமகாமம் பிடிக்கும், லோகத்து காமம் எனக்கு பிடிக்காது என்று குலசேகரர் சாதித்தார். ஐலஹ சம்ராடிமாம் காதாம் அகாயத பிருகச்சவாக ஊர்வசி விரஹான் முக்கியன்னு நிர்வெண்ணஹ சோக சம்யமே. ஹே உத்தவா, இப்போ உனக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். புரூரவஸ் என்னும் அரசன் ஊர்வசியை பிரிந்தான். பிரிந்தவன் பட்டபாடு, காம சுகத்திலே திளைத்தவன் அது கிடைக்காமல் போனால் எவ்வளவு துன்பப்படுவான். எதற்குமே நம்ம அடிமைப்பட்டுவிடக்கூடாது, அடிக்ஷன் கூடாதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது குடிக்காக இருக்கட்டும், புகைப்பிடித்தலுக்காக இருக்கட்டும், உடல் சுகத்துக்காக இருக்கட்டும், அடிமைப்பட்டு விடுவது கூடாது. புரூரவஸ் அடிமைப்பட்டான். அதனால் அவன் பட்ட பாட்டை சொல்றார். ஐல உவாச்ச அஹோமே மோக விஸ்தாரஹ காம கஷ்மல சேதசஹ தேவ்யா கிரகீத கண்டஸ்ய நாயுக்கண்டா இமே ஸ்மிருதாக. ஓ, என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் தொலைத்து விட்டேன். இந்த பெண்ணனுடைய அணைப்பு சுகத்துக்கு போய் இத்தனை ஆசைப்பட்டுட்டேனே. நாகம் வேதாபி நிர்முக்தா சூரியோவாபிதிதோமுயா முஷிதோ வருஷபூகானாம் பதாஹானி கதான்யுத. எத்தனை நாள் பிறந்திருக்கு,
எத்தனை நாள் முடிந்திருக்கிறது, வருஷங்கள் ஓடிப்போச்சு, சூரியன் உதித்திருக்கிறார், விழுந்திருக்கிறார், நாட்டு மக்களை ரட்சித்திருக்கணும், ஏதும் தெரியாமல் காமசுகத்துல போய் ஈடுபட்டுட்டேனே. அஹோமே ஆத்ம சம்மோகோ ஏனாத்மா யோஷிதாம் கிருதாக. உடல் இன்பத்துக்கு ஆசைப்பட்டுட்டா ஆத்மாவையே மறந்து போயிடுறோம். ஆத்ம சுகத்தை இழந்து தேக சுகத்தில் ஈடுபட்டு விடுகிறோம். குதஸ்தஸ்யானுபாவா சியாத் தேஜ ஈசத்வமேவா யோன்வகச்சம் ஸ்திரியம் யாந்தீம் கரவத் பாததாடிதா. ஒரு பெண் கழுதை போய் அது தம் பின்னன்காலால் உதைத்து கொண்டு வந்தாலும் ஆண் கழுதை அதை பின்தொடர்ந்தே போகிறதல்லவா? அதை போல புத்தி இழந்து போய் இந்த பெண்ணின் பின்னால் சென்றேனே. அவளோ ஊர்வசி, இப்படிப்பட்டவர்களை கெடுப்பதற்கென்றே இருக்கிறாள். ஆரோ சிலர், அவர்களெல்லாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இன்னொருத்தர காமசுகத்துக்கு ஈடுபடுத்தி அதனால் அவர்களை அடைந்து விட வேணும்னு நினைத்தால் அது நல்லெண்ணம் அல்ல. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நாமும் தொண போகவும் கூடாது. அந்த போல எந்த எண்ணத்தையும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், இதுதான் இந்த உலகத்தினுடைய சிறந்த இயல்பு. இதைத்தான் ராமச்சந்திரன் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கார். உங்களுக்கு உடனே தோணும், கண்ணன் பல பேரை கல்யாணம் பண்ணிட்டாரேனால் ஆரோடும் சரீர சம்பந்தமே இல்லை. ஆத்மாராமோ பரீரமத்துன்னு சுகாச்சாரியர் சாதிக்கிறார். மேலும் பகவான் இப்படி நடந்தான்னு சொன்னால் அனைத்து ஆத்மாக்களுமே அவனுக்கு சரீரம், அனைத்து ஆத்மாக்களுமே அவனுக்கு அடிமகள். அவன் ஓரோரு ஆத்மாவுக்குள்ளும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறார். அதனால அவரை அப்படி பார்த்துட்டு நாம சந்தேகப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நரகாசுரனை ஒழித்தார். அவங்கிட்ட 16,108 பெண்கள் சிறைப்பட்டிருந்தார்கள். மொத்த பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். பண்ணிக்காத போயிருந்தா வேற ஒருத்தரும் பண்ணிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். ஏன்னா ஆரோத்தனுடைய வீட்டில் ஆனானப்பட்ட சீதையே ராவணனிடத்தில் இருந்ததுங்கிறது அவள் பேர்ல ஒரு குற்றமும் இல்லை. அதுவே நாடு என்ன கூறுமோங்கிறதுக்காக அக்னி பரீட்சை பண்ணிட்டு வர வேண்டியிருந்தது. அது சரியா தப்பாடி இங்க பேச வரல. ஆனா பண்ண வேண்டி இருந்தது உண்மைதானே. அப்படி இருக்கிறச்சே நரக்கனிடத்திலே அவரிடத்துல சிறைப்பட்டு கிடந்த 16,000 பேருக்கு 6 வாழ்க்கை கொடுக்கறது. அதற்காக கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். ஆனா உண்மை ஏது? இப்படி இருந்தாலும் ராமன் வாழ்ந்து காட்டியதே உண்மை. ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன். இதை தவிர ஆரோடையான நமக்கு சம்பந்தம் இருக்குமோ என்கிற எண்ணம் வருகிறா போலே கூட நாம நடந்துக்க கூடாது. பெண்கள் கண்டிப்பா அப்படி நடங்க போறது இல்லை. ஆண்கள் அப்படி நடந்து கொள்ள கூடாதுங்கிறது தான் இப்ப முக்கியம். இந்த பெண்ணோட சம்பந்தம், ஒருவேளை அந்த பெண்ணோட அவருக்கு சம்பந்தமும் இருக்குமோ என்கிற சந்தேகம் வரத்தக்க வகையில் கூட நடந்துக்க கூடாது. ஏனெனில் அப்படி இருந்துவிட்டால் அப்ப இந்த ஆத்ம உன்னதிக்கு அது தடங்கலா இருக்கும். ஆறாரோ நினைச்சுக்கிறதுன்னா ஏதோ இவரிடத்துல எண்ணம் இருந்திருக்கணும். இப்ப இவர் உண்மையானவரா பழகி யாரோ வம்பு பேசுறதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாம உண்மையாக இருக்க வேண்டும். நாம இன்னொருத்தருக்கு ஆசைப்பட்டுவிடக்கூடாது. ஏன்னா காமத்துக்கு ஆசைப்பட்டுட்டு பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சுட்டா அதற்கு முடிவே கிடையாது. குதஸ்ய அனுபவஸ்யாது தேஜ ஈசத்துவமேவா. காமத்துக்கு வசப்பட்டவன் தான் ஆர் என்பதை முழுவதுமாக மறந்து விடுகிறான். இவனும் அரசன். அரசன் ராஜ்ய காரியத்தை ஒழுங்கா பார்க்க வேண்டாமா? மறந்து போய்ட்றான். தான் ஒரு பெரிய வித்வானாக இருக்கலாம், பாரோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், வியாபார முதலாளியா இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு கூட தாங்கள் ஆர்ங்கிறது மறந்து போய், நாம் மனிதர்கள் அடிப்படை, அதுக்கு மேல படித்தவர்கள், அதுக்கு மேல பண்பாளர்கள். ஏன்னா மனிதனா பிறக்கிறதே அரிது. அதுல படிச்சு கல்வி கேள்விகளை சிறக்கிறது அரிது. கல்வி கேள்வி வந்துட்டாலும் பண்போட இருக்கிறது இன்னும் அரிது. எல்லாம் வந்த பிற்பாடும் இன்னும் நாம் ஆறுங்கிறத மறந்து காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்பட்டால் நம்மை மீட்பார் ஆர்? அதை அரசனே மறந்து போயிட்டாரோ இல்லையோ. அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தப்பான பழக்கம் வந்துடுத்து. ஆறான் ஒருத்தர் சமுதாயத்துல முக்கியமா இருக்கிறவர், அவரால் மக்களுக்கு நன்மை ஏற்பட்டாகணும். அப்படி இருக்கிறவருக்கு ஏதாவது தீய பழக்கம் வந்துடுத்துன்னு வச்சுங்கோ, அவருக்கும் கஷ்டம், சுத்தி இருக்கிற குடும்பத்தவர்களுக்கும் துன்பம், இவரை நம்பிக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்கும் துன்பம். இவரால் நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமலே போயிடும் இல்லையோ. தன்னையும் மறக்கிறான், என்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து விடுகிறேன். காமத்துக்கு ஆட்பட நம்மையும் ஈஸ்வரனையும் மறப்போம். அது கூடாதுன்னு இப்ப இவர் புரிஞ்சு விட்டார். கிம் வித்யா கிம் தபசா கிம் தியாகேன ஸ்ருதேனவா கிம் விவிக்தேன மௌனேன ஸ்திரீபிர் யஸ்ய மனோஹிருதம். நம் மனம் காமத்துக்கு ஆட்பட்டு போய்விட்டால் அதுக்கப்புறம் படித்து என்ன லாபம்? தவம் புரிந்து என்ன லாபம்? தியாகம் பண்ணி என்ன லாபம்? ஸ்ருதேன கல்வி கேள்விகளில் சிறந்திருந்து என்ன லாபம்? விவிக்தேன விவேக ஞானம் இருந்து என்ன லாபம்? மௌனத்தை கடைப்பிடித்துத்தான் என்ன லாபம்? எதுனாலையும் ஒரு பயனும் இருக்காது. சுகத்துக்கு ஆசைப்படாமல்
ஆத்ம சுகத்துக்கு ஆசைப்பட்டிருந்தால் அது சிறப்பை கொடுக்கும். ந திருப்தாத்மபூஹு காமஹ வன்ஹிர் ஆகுதிபிரியதா. பெருசா திகு நெருப்பு எரிஞ்சின்னு இருக்கு, நெருப்பு அணைக்கணும்னு ஆசைப்பட்டான். நன்னா ஒரு சொம்பு நெய் எடுத்து கொட்டு என்று சொன்னால் நெருப்பு அணையுமா? இன்னும் 2 மடங்கு பிடித்து கொண்டு எரியும். ஆக காமத்தீயை மட்டும் காம சுகத்தை கொடுத்து அணைத்து விட முடியாது. இதை புரூரவஸ் தெரிந்து கொண்டு திருந்தினான், உயர்ந்த கதி அடைந்தான்னு சரித்திரம். இதோட சேர்த்து முக்கியமான சில கதைகள் பார்ப்போம்.